நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவதாரங்கிறதே எம்பெருமான் எதுக்காக எடுக்கிறான்? தான் அடியவர்களுக்கு கட்டுப்பட்டவன்னு காமிக்க வேணும்னு. அது மட்டும் கிடையாது, எம்பெருமானுக்கும் ஒரு ஆசை வந்தது. எல்லாருக்கும் உலகத்தில் ஒரு தாயார் உண்டு, ஒரு தகப்பனார் உண்டு. ஆனால் நமக்கு தாயும் தகப்பனும் இல்லையே. நாம் யாரை வாயை திறந்து அம்மானு கூப்பிடுறது, நாம் யாரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறது என்று ஆசைப்பட்டான் எம்பெருமான். அதுக்காக 2 பூர்ணாவதாரங்கள், ஒன்று ராமனாக அவதாரம் பண்ணினான், இன்னொன்று கண்ணனாக அவதாரம் பண்ணினான். ராமனாக அவதாரம் பண்ணினானே தசரதன், கௌசல்யை இவர்களையும் தாயாகவும் தகப்பனாகவும் பெற்றுக்கொண்டான் எம்பெருமான். அவர்களை வாயத்திறந்து நன்னா அப்பா என்னும் அம்மா என்னும் கூட்டான். ஆனால் அந்த அவதாரத்தில் ராமனுக்கு ஒரு குறை இருந்தது. என்னதான் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் கட்டுப்பட்டவன்னு காமிச்சாலும் இன்னும் நன்னா காமிச்சிருக்கலாமே, இன்னும் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் கட்டுப்பட்டவனன்னு எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கலாமே என்று எம்பெருமானுக்கே ஒரு குறை இருந்தது. அதனால என்ன பண்ணினான், இந்த அவதாரத்தில் முடியாததை அடுத்த அவதாரத்தில் நாம் பண்ணணும்னு நினைச்சான். காத்துட்டே இருந்தான். அடுத்த அவதாரம் அவனே கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணினான். இந்த அவதாரத்தில் அவன் தன் அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன் என்பதை ரொம்ப அழகாக காட்டி கொடுத்தான். எங்கே காட்டி கொடுத்தான் தெரியுமா? ஒரு நாள் கோகுலத்தில் யசோதை ரொம்ப அழகாக தயிரை கடையிறாள். இவள் மடியில் கண்ணன் படுத்துட்டு இருக்கான். கண்ணன் உறங்குறான். யசோதை தயிரை கடைந்தாள். நன்னா வெண்ணையை திரட்டினாள். வெண்ணெய் வந்த உடனே அழகான ஒரு பானையை எடுத்து அதில் அந்த வெண்ணெயை வைத்தாள். இப்போ கண்ணனை திரும்பி பார்த்தா இந்த பயல் கண்ணை மூடின்னு தூங்கின்னு இருக்கான். இதை சொல்கிறவர் யார் தெரியுமா? திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பிரபந்தம் பாடினார். அதில் சொல்கிறார், ஒரு நாள் வாரார் வனமுலையாள் மத்தார பற்றி கொண்டு, வாரார் வனமுலையாள் மற்றார பற்றி கொண்டு, ஏறார் இடையினோவ எத்தனையோர் போதுமாய். யசோதை அப்படி தயிர் கடையணும்னு ஆரம்பித்தாளா. ஆரம்பித்த உடனே அவளுக்கு இடுப்பு ஒலிச்சு கொடுத்தான். ஏறார் இடையினோவ எத்தனையோர் போதுமாய், சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை. ரொம்ப அழகா தயிரை கடைஞ்சான். தயிரை கடைஞ்ச உடனே இவள் என்ன பண்ணினா தெரியுமா? அந்த வெண்ணெயை எடுத்தாள். வெண்ணெயை எடுத்து ஒரு பானையில் வச்சாள். பானையை வச்ச உடனே திருப்பி பார்த்தாளாம். நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை. நன்னா ஒரு பானையில் உரிய கட்டி வெண்ணெயை வைத்தாள். இவனை திரும்பி பார்த்தா இவனோ தூங்குறவனை போல கண்ணை மூடின்னு இருக்கான். உடனே என்ன பண்ணினா தெரியுமா? இவனுக்கு தெரியாமல் அந்த பானையை ஒரு இடத்துல வச்சா அவள் நினச்சிட்டு இருக்கா இவன் பார்க்கலைன்னு. வைத்தவள் கிளம்பி போனா. இவனும் இதுக்காகவே காத்துட்டு இருந்தான். இவன் தாயார் மடியில் படுத்துட்டு இருந்தான் இல்லையா. அம்மாவை பார்த்து கேட்குறான், அம்மா எனக்கு கொஞ்சம் வெண்ணெய் வேணுமே. உடனே தாயார் சொன்னா, ராத்திரி நேரத்தில் வெண்ணெயெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாளைக்கு காலையில் உனக்கு வெண்ணெய் கொடுக்குறேன் கண்ணா, நீ நன்னா தூங்க என்ன சொன்னாள் தாயார் யசோதை. சரி, தாயார் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கா. இவளுக்கு தெரியாமல் இந்த வெண்ணெயை திருடணும்னு முடிவு பண்ணினான். எப்படி முடியும்? நாம் தூங்குறோம்னு தெரிஞ்சாதான் தாயார் வெண்ணெயை வச்சுட்டு போவள். ரொம்ப அழகாக தூங்குறத போல நடித்தான். தாயார் வெண்ணெயை பானையில் வைத்தாள். அண்ணா உரிய கட்டினாள். மேலே தூக்கி வச்சாள் பானையை. அங்கிருந்து கிளம்பினாள். தாயார் கிளம்பி போனான்னு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணினான் தெரியுமா? எழுந்திருந்தான். எந்த பானையில் வெண்ணெயை வச்சிருக்காளோ அந்த பானையில் அழகான ஒரு துவாரத்தை போட்டான். வெண்ணெய் கபு கபுன்னு வந்தது. நன்னா 2 கைகளாலும் வெண்ணெயை வாங்கி சாட்டான். யசோதை என்ன பண்ணினா தெரியுமா? பக்கத்திலேயே இன்னொரு பானையில் மோர் நிறைய வைத்தாள். காலால் அந்த மோர் பானையை உதஞ்சான். உதஞ்சவன் என்ன பண்ணினான்? யசோதை இவனை எங்கே தூங்க விட்டாளோ அதே இடத்துல வந்து படுத்துட்டான். கொஞ்ச நேரம் ஆனது. யசோதை இப்போ பார்க்கணும்னு வந்தா. வந்து பார்த்தா கண்ணன் தூங்கிட்டு இருக்கான். மோர் பானை உடஞ்சிருக்கு. வெண்ணெயை வச்சிருந்த பானை உடஞ்சிருக்கு. வெண்ணெய் வச்சிருந்த பானையில் வெண்ணெய் இல்லை. மோர் வச்சிருந்த பானையில் மோரும் இல்லை. ஆனால் திருடினவன் யாருன்னு தெரியல. இங்கே இருக்கிறதா இவன் ஒத்தந்தான். ஆனால் இவனும் நன்னா தூங்கிட்டு இருக்கான். பார்த்தாள். இவளுக்கு தெரிஞ்சது இவன் தான் இதை திருடி இருக்கணும்னு முடிவு பண்ணினாள். என்ன பண்ணினா? தூங்குறவன் எழுப்பினாள். இவன் என்ன பண்ணினான் தெரியுமா? என்றைக்குமே நன்னா பார்த்தா தெரியும், நன்னா தூங்குறவாழை எழுப்புறது ரொம்ப சுலபம். தூங்குறவனை போல நடிக்கிறானே அவனை எழுப்பவே முடியாது. ஆற்றுலேயே பார்க்கலாம். பிள்ளைக்கு பரீட்சை இருக்குன்னு வச்சுப்போம். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சுருக்கோம். எழுந்து படிக்கணுண்டான்னு சொல்லியிருக்கோம். அவன் நன்னா தூங்கிட்டு இருந்தானா எழுப்பின உடனே எழுந்து விடுவான். உட்காந்து படிப்பன். ஒரு பிள்ளைக்கு படிக்கிறதுல ஆசையே இல்லை. சொன்னான் அம்மா இடத்துல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்குறேன், எழுந்து உட்காந்து படிக்கிறேன்னா. தாயாரும் சரிண்ணா. இந்த பயல் தூங்குறத போல நடித்தான். என்ன காரணம்? இவனுக்கு படிக்கிறதுல ஆசை இல்லை. 1/2 மணி நேரம் ஆனது. தாயார் போனாள். பிள்ளாய் படிக்கணுமே எழுந்துறேன்னா. தூங்குறவனை போல நடித்தானே இவன் எழுந்திருக்கவே இல்லை. உண்மையாக தூங்குறவன் உடனே எழுந்து விடுவான். நடிக்கிறவன் எழுந்திருக்க மாட்டான். இங்கே கண்ணன் என்ன பண்ணினான்? தூங்குறத போல நடித்தான். ஆனால் தாயார் வந்தா
இவனை எழுப்பினாள். உடனே தூங்கி எழுந்திருக்கிறத போல எழுந்திருந்தானா. எதை போல தெரியுமா? ஆண்டாள் ரொம்ப அழகா திருப்பாவையில் சொன்னான். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே தெரிவித்தாள் இல்லையா? அதை போல நன்னா தூங்கிட்டு இருந்தவன் யசோதை தட்டினாள். ஆயாசமாக எழுந்தானாம். எழுந்த உடனே கேட்டான் அம்மாவை பார்த்து, எதுக்காக எழுப்பின? வெடியற்காலம் ஆயிடுத்தா, நீ எனக்கு வெண்ணெய் கொடுக்குறியான்னு கேட்டான். வந்தது கோபம் அவளுக்கு. பயலே, தயிரை கடைஞ்சேன், வெண்ணெயை பானையில் வச்சேன், மேலே வச்சுட்டு போனேன். இந்த இடத்துல உன்னை தவிர யாரும் கிடையாது. பானையில் இருந்த வெண்ணெயை காணும், பானையில் இருந்த மோரையும் காணும். நீ மட்டும்தானே இங்கே படுத்துட்டு இருக்காய். இங்கே என்ன நடந்ததுங்கிறத சொல்லுனாள். அவன் சொன்னான், எனக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வளவு நேரம் நான் நன்னா தூங்கிட்டு இருந்தேன். வெண்ணெயை கடைஞ்சதும் தெரியாது, பானையில் வச்சதும் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாதே. நான் வந்தது கோபம். பயலே, இந்த ஊரில் எல்லாரும் சொல்கிறா நீ தான் திருடுறேன்னு. ஆனால் இவ்வளவு நாள் நான் நம்பாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னிடத்துலையே உன் திருட்டு வேலையை காமிச்சேன். உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னா அப்படின்னு அவன் கையை பிடிச்சாளா. சுவாமி வேதாந்த தேசிகன் கோபால விம்சதின்னு அழகான ஒரு கிரந்தம், அதில் சொன்னார், ஹர்த்தும் கும்பே வினிகித கரஸ்வாது ஹையங்க வீணம் திருஷ்டுவாதாம கிரகண சொடுலாம் ஆதரம் ஜாத்தரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலிதபதோ நா அவகச்சன் அதிஷ்டன் மித்யா கோபகா சபதிநயனே மீலயன் விஸ்வகோப்தா. இந்த லோகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடியவன், இந்த லோகத்தையே சிட்டி பண்ணின எம்பெருமான் இப்போ என்ன பண்ணினான் தெரியுமா? தாயார் இவன் கையை பிடிச்சா. எதனால பிடிச்சா தெரியுமா? ரொம்ப ருச்சியான வெண்ணெய், இது இந்த பயல் தான் திருடி இருக்கான் அப்படின்னு நன்னா தெரிஞ்சுட்டவள் என்ன பண்ணினா, இவன் கையைத்தான் பிடிச்சா. இவன் கையை பிடிச்ச உடனே இவன் பயந்ததை போல நடிச்சான். பயந்ததை போல நடிச்சது ஆச்சரியம் கிடையாது. கண்கள்லேருந்து தாரதாரையா ஜலம் வருது. அப்படியே நிற்கிறான். அவள் கையை பிடிச்சுட்டவள் கேட்டா, பயலே வெண்ணையை திருடினே இல்லையா? பயலே நீ தானே வெண்ணையை திருடினாயினா? இவன் சொன்னான், ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது. வெண்ணையை யார் இடித்து திருடினா தெரியலையே, என்னை பார்த்து இப்படி சொல்கிறேன். நான் கண்ணா, இவ்வளவு நாள் என் இடத்துல பொய் சொன்னாய், ஆனால் இனிமேல் என் இடத்துல பொய் சொல்ல முடியாது. உன்னை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? உன்னை கட்டி போட போகிறேன்னா இப்போ இவனை ஒரு கையால் பிடிச்சுட்டு இருக்கா. இவனுக்கு என்ன ஆசை வந்தது தெரியுமா? இவளை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சான். ஓடுறதுக்கு முடியலை. சரி, இவள் கையில் ஆகப்பட்டோம்னா இவள் கட்டிடுவள்னு தெரியும். அதுக்கும் பயந்தான். ரொம்ப பயந்தவனை போல அப்படியே நின்றுக்கானாம். இவள் ஒரு கையினால் அவனை பிடிச்சுண்டா. அப்படியே இவன் எடுத்துட்டே வந்தா. இன்னைக்கு உன்னை கட்டி போடுறேன் பாருன்னு சொன்னா, அதுக்காக அவள் இருக்கக்கூடிய வீட்டில் என்ன பண்ணினா தெரியுமா? எங்கேயாவது கயிறு இருக்குமோன்னு தேடினா. பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இடையர்கள் வீட்டில் கயிறு நிறைய இருக்கும். எதுக்காக தெரியுமா? பாலை கறக்கணும்னு அவன் ஒரு கயிறு வச்சிருப்பா. பசுமாடுகள் மேய போகிறப்ப அதுக்குன்னு ஒரு கயிறு வச்சிருப்பா. கொட்டுள்ள மாடுகளை கட்டினா அதுக்குன்னு ஒரு கயிறு வச்சிருப்பா. ஆக பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இடையர் வீட்டில் நிறைய கயிறு இருக்கும். ஆனால் யசோதை கண்ணனை கட்டணும்னு வந்தாலே இவளோட தௌர்பாக்கியம் என்னாச்சு தெரியுமா? எங்கே கயிறு இருக்குன்னே தெரியலையா. தேடி பார்த்தா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கயிறு கிடைச்சது. அதை எடுத்தாள். நன்றாக அதை முடிச்சு போட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இடையர் வீட்டில் நிறைய கயிறு இருக்கும். ஆனால் யசோதை கண்ணனை கட்டணும்னு வந்தாலே இவளோட தௌர்பாக்கியம் என்னாச்சு தெரியுமா? எங்கே கயிறு இருக்குன்னே தெரியலையா. தேடி பார்த்தா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கயிறு கிடைச்சது. அதை எடுத்தாள். நன்றாக அதை முடிச்சு போட்டான். நன்றாக முடிச்சு போட்டவள் என்ன பண்ணினா தெரியுமா? ஒரு கையினாலே இவனை இழுத்துக்கொண்டு ஒரு கையினால் அந்த கயிறு ரெண்டையும் எடுத்துட்டு நேரம் வந்தா. ஒரு அழகான உரல், எதுக்கும் பிரயோஜனமே இல்லாத உரல். அந்த உரல்ல இவனை கட்டினாள். கட்டணும்னு ஆரம்பிச்சா தன்னிடத்தில் இருக்கிற கயிறை கொண்டு கட்டினாள். என்ன தெரியுமா? 2 அங்குலம் கயிறு குறைச்சலா இருந்தது. இன்னும் கொஞ்சம் கயிறு எடுத்துன்னு வந்தா. திரும்ப கட்டினா. திரும்ப 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. திரும்ப 2 அங்குலம் கயிறு எடுத்துன்னு வந்து கட்டினா. திரும்ப 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகருங்கிற பெரியவர் சொன்னார், கண்ணன் திரும்பி பார்க்குறானாம். என்ன பார்த்தான் தெரியுமா? திருஷ்டுவா பரிஸ்ரமம் கிருஷ்ணஹா. அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்தானாம். யாரு? கண்ணன் பார்த்தான். ஐயோ, நம்ம பெத்தவள் நமக்காக ஓடி வரா, நம்ம கட்டணும்னு ஓடி வராளே, இவளிடத்துல நாம் கட்டுப்படாம மற்றவாள் இடத்துல கட்டுப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்மளை பெத்தவள்னா நம்ம கட்டணும். திருஷ்டுவா பரிஸ்ரமம் கிருஷ்ணஹா. என்ன பண்ணினா தெரியுமா? கிருப்பையா ஆசீத் அப்படின்னார் சுகர். தானே கிருபையை வர வச்சுட்டான். எதுக்காக தெரியுமா? இந்த அம்மா கையினால நாம் கட்டுப்படணும். இந்த அம்மா நம்ம கட்டணும். எவ்வளவுதான் கயிறை கொண்டு வந்தாலும் 2 அங்குலம் பத்தலைன்னு சொல்கிறாளே, என்ன பண்ணலாம் தெரியுமா? நம்ம உடம்பை நாமே சுருக்கிப்போம்னு நினச்சிட்டான். தன் உடம்பை சுருக்கின்றான். யசோத உடனே என்ன பண்ணினா தெரியுமா? அந்த உரலோடு கட்டினாளாம். திருஷ்டுவா பரிஸ்ரமம் கிருஷ்ணகா கிருபையாசீத்
ஸ்வபந்தனேன்னு தெரிவிக்கிறார் சுகர். தானே அழகாக கட்டுப்பட்டான். இதைத்தான் மதுரகவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். எம்பெருமானே, நீ கட்டுப்பட்டையே, எனக்கு ஒரு சந்தேகம்னார். நீ கட்டுப்பட்டாயா அல்லது யசோத உன்னை கட்டினாளா கேட்டுண்டார். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொன்னார். யசோதை இவனை கட்டலையாம், இவன் யசோதை கட்டின கயிறுக்கு அகப்பட்டானார். யாரை போல தெரியுமா? ஸ்ரீரங்கத்தில் பார்க்கணும். ஸ்ரீரங்கத்து கோவில் யானை இருக்கு இல்லையா, யானையை யானைப்பாகன் அழகா நீராட்டுவன். நீராட்டி ஸ்ரீரங்கத்து வீதியில் கூட்டிட்டு வருவான். கடைசியில் யானையை நிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே கொண்டு வந்து இந்த யானையை நிறுத்துவன். இந்த குளிச்சுட்டு வந்த யானைக்கு காலை சங்கிலியை கட்ட மாட்டார்கள். அது கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயாக இருக்கட்டுமே அப்படின்னு விடுவன். அப்போ யானைப்பாகன் என்ன பண்ணுவான் தெரியுமா? யானையினுடைய முன்னங்கால் இருக்கே, முன்னங்காலில் தன்னுடைய அங்குசத்தை வைப்பன். அங்குசத்தை வச்சுட்டான்னா இந்த யானை ஒரு அடி கூட நடந்து போகாது. யானைப்பாகன் யானைகிட்ட சொல்கிறான், இந்த பாரு முன்னங்கால் அங்குசத்தை வச்சுருக்கேன், இனிமே ஒரு அடி கூட நீ நடந்து போகக்கூடாது. என்ன யானைப்பாகன் யானை இடத்துல சொல்றத போல் இருக்கும். யானையும் ஒரு அடி கூட நடந்து போகாது. எப்படி யானை பாகனுடைய அங்குசத்திற்கு கட்டுப்படுகின்றதோ அதே போல எம்பெருமானும் தாயாருடைய அன்பு என்றதான கயிறுக்கு கட்டுப்பட்டான், அகப்பட்டான். அப்படியே நின்னான். இன்னது ஆச்சரியம் இல்லை, தாயார் கட்டி முடிச்சாள். இதுக்குன்னு காத்துட்டு இருந்தவன் தாயார் கட்டினாள்னு தெரிஞ்ச உடனே ஹோன்னு அழ ஆரம்பிச்சானா. இதை பார்த்துட்டு இருந்தவர் யாரு? நம்மாழ்வார் பார்த்துட்டு இருந்தார். கண்ணன் அழுதானோ இல்லையோ, நம்மாழ்வார் அழுதார். நம்மாழ்வார் அழல. 6 மாசம் மூர்ச்சை ஆகி விழுந்தார். 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள், மத்துரு கடவண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு, எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன்னு சொன்னார். ஆழ்வார் என்ன சொன்னார் தெரியுமா? இவனை கட்டினாள் யசோதை, உரலோடு கட்டினாள். பார்த்தான் கண்ணன், உரலோடு நம்ம கட்டினாலே நாமும் சேர்ந்து உரலாக மாறணும்னு ஆசைப்பட்டானாம். எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே, உரலோடு உரலாக இவனும் மாறினான். சரி, இணைந்து. இப்போ இந்த இடத்துல அழகான ஒரு கேள்வி. இவனை கட்டினாலே கட்டினவள் யாருன்னு பார்க்கணும். யசோதை. யசோதை யாருன்னு பார்க்கணும். பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இடைச்சாதியிலே பிறந்தவள். சரி, அப்போ இந்த பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இடைச்சாதி ஜனங்கள் யார் தெரியுமா? அவளுக்கு இது வலது கை என்னோ இது இடது கை என்னோ வித்தியாசம் தெரியாது. அது மட்டும் கிடையாது, பசுமாடை கட்டக்கூடிய கயிறை கொண்டு கண்ணுக்குட்டியை கட்டுவர்கள், கண்ணுக்குட்டியை கட்டக்கூடிய கயிறை கொண்டு பசுமாடுகளை கட்டுவர்கள். ஒண்ணுமே தெரியாதவர்கள் இவர்கள் கட்டின கயிறை கொண்டு சர்வேஸ்வரன் அகப்பட்டான்னு சொன்னா, அப்ப இவர்கள் கட்டினார்களா, அவன் அகப்பட்டானான்னு பார்த்தா எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து. சரி, இவன் அகப்பட்டானே, இவனால அந்த கட்டை விடுவிக்க முடியாதா? இவனால வெளியில வர முடியாதா? என்ன பண்ணினான் தெரியுமா? அப்படியே இருந்தானா. ஏன் தெரியுமா? இதுக்காகத்தானே நானும் அவதாரம் எடுத்திருக்கேன். என்னையும் ஒரு தாயார் கட்டணும். தாயார் கட்டுறது மட்டும் கிடையாது, இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரையும் அவர்கள் கர்மானுகுணமாக நான் கட்டுறேன். ஆனா எல்லாரையும் கர்மானுகுணமாக கட்டக்கூடிய என்னையும் ஒரு அபலை, ஒரு ஸ்திரீ, படிக்காதவள், எதுவும் தெரியாதவள், அவள் என்னை கட்ட நானும் கட்டுப்பட்டேன்னு காமிக்கணும்னு ஆசை வந்தது எம்பெருமானுக்கு. கட்டுப்பட்டு நின்னானாமே. இதைத்தான் கண்ணன் இந்த இடத்துல அர்ஜுனன் இடத்துல சொல்றான். அர்ஜுனா, ஒத்தனுடைய தேக யாத்திரை முடியணும்னு சொன்னா என்னுடைய ஜென்மா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஜென்மா என்பதுதான் என்னுடைய அவதாரம். சரி, எங்கேயோ இருக்கிற சிவைகுண்டத்திலிருந்து இப்போ நான் கிளம்பி இங்கே வந்திருக்கேன். சரி, அது மட்டும் போராது, இந்த ஜென்மாவில் நான் பண்ணிய லீலைகள் என்னன்னு பார்க்கணும். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏமம் யோ வேத்தி தத்வதா தெக்த்வா தேகம். என்னுடைய வைபவங்களையோ என்னுடைய லீலையோ எவன் ஒத்தன் உள்ளபடி புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு என்ன கிடையாது தெரியுமா? இனிமே ஜென்மாவே கிடையாது. நான் ரொம்ப அழகா கேட்டுட்டான் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து. அர்ஜுனா, நானும் பிறந்து நீயும் பிறக்கணுமான்னு கேட்டான். நான் பிறந்தேங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ பிறக்கணுங்கிற அவசியம் இல்லையே. என்னுடைய அவதாரம், என்னுடைய அவதார ரகசிய ஞானம் இது உனக்கு நன்னா தெரிஞ்சு கொடுத்துனா அர்ஜுனா, இனிமே உனக்கு ஜென்மாவே கிடையாதுன்னு சொன்னான். ஆக எம்பெருமான் தன் அடியார்கள் வசப்பட்டவன், அடியார்கள் சொற்படி நடக்கக்கூடியவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேணும் என்பதற்காகவே எங்கிருந்து வரான்? எங்கேயோ சிவைகுண்டம். அங்கிருந்து கிளம்பி நேர இங்க வந்து நமக்காக லீலைகளை பண்றான், நமக்காக அவதாரங்களை பண்றான். இதுதான் எம்பெருமானுடைய யாத்திரை. சரி, நம்முடைய யாத்திரை என்னன்னு பார்த்தோம். தேக யாத்திரை என்று ஒன்று, ஆத்ம யாத்திரை என்று ஒன்று. இந்த தேக யாத்திரை எப்போ முடியும் தெரியுமா? ஆத்ம யாத்திரை ஆரம்பித்தால். சரி, இப்போ நாம் இங்கிருந்து கிளம்பணும். இந்த ஆத்ம யாத்திரை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்க வேணும். சமர்ப்பிக்கணும்னு சொன்னா அப்போ போகக்கூடிய இடம் எம்பெருமானுடைய திருவடிகள்லாம் எடுத்து. யார் போறா?
நாம தான் இங்கிருந்து கிளம்பி போகிறோம்னு ஆயிடுச்சு. சரி, இங்கிருந்து போகிறோம், எம்பெருமான் திருவடிகளில் போய் சேரணும். இதுக்கு என்ன பாதைன்னு பார்க்கணும். 3 பாதைகளை சொல்கிறா பெரியவா. கர்மயோகம்னு ஒரு பாதை இருக்குது, ஞான யோகம்னு ஒரு பாதை இருக்குது, பக்தி யோகம்னு ஒரு பாதை இருக்குது. இந்த 3 பாதை வழியாக போனால் எம்பெருமானை சேரலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி, கர்மயோகங்கிற பாதை வழியாக போகலாமேன்னு பார்த்தா கண்ணனே ரொம்ப அழகாக அர்ஜுனன்ட்ட சொன்னான், அர்ஜுனா, கர்மயோகங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. நான் பண்ணினேன் அப்படிங்கிற அகங்காரம் வந்து கொடுத்தனா கர்மயோகம் பலனை கொடுக்காது. இந்த கர்மாவை நான் தான் நன்னா பண்ணினேன் அப்படின்னு நினைச்சாலும் கர்மயோகம் பலனை கொடுக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கர்மயோகங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. நான் பண்ணினேன் அப்படிங்கிற அகங்காரம் வந்து கொடுத்தனா கர்மயோகம் பலனை கொடுக்காது. இந்த கர்மாவை நான் தான் நன்னா பண்ணினேன் அப்படின்னு நினைச்சாலும் கர்மயோகம் பலனை கொடுக்காது. அப்போ கர்மயோகம் என்பது நம்மால் ஒரு காலத்திலும் பண்ண முடியாது. சரி, ஞான யோகத்தினாலே எம்பெருமான் அடையலாமே. ஞானம்ங்கிறது என்னன்னே நமக்கு புரியலை. நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானத்தையே நம்ம ஞானம்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ ஞானத்தினாலும் எம்பெருமான் அடைய முடியாது. சரி, பக்தி யோகம், கண்களை மூடிண்டோம், கையில் துளசி மாலை இருக்குது, நன்னா உருட்டுறோம், மனசுனால பெருமாளை தியானம் பண்ணுறோம். இதை பக்தி யோகம்னு சொல்லலாமா? இது பக்தி யோகம் கிடையாது. பக்தி யோகம் என்றால் அட்டாங்க யோகங்களோடு கூடினதான பக்தி. இந்த பக்தி யோகத்தினால எம்பெருமானை சேவிக்கணும், எம்பெருமானை போய் அடையணும். அப்போ இதை 3மே கட்டம். என்ன காரணம் தெரியுமா? நாமெல்லாம் கேவலம் சம்சாரிகள். அப்போ எம்பெருமானுடைய திருவடிகளில் எப்படி போய் சேர்றது? எம்பெருமான் திருவடிகளில் சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. அந்த பாதை நாம போனதுனால நமக்கு கிடைக்காது, எம்பெருமானே அந்த பாதையை நமக்கு காட்டி கொடுக்கணும். இதைத்தான் நம்மாழ்வார் ரொம்ப அழகாக தெரிவித்தார். ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். இங்கிருந்து கிளம்புறோம், நேராக திருநெல்வேலி போகணும். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வானமாமலைன்னு ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தில் தெய்வநாயகன் ஒரு எம்பெருமான். அந்த எம்பெருமான் திருவடிகள் ஆழ்வார் சரணாகதி பண்ணினவர் சொன்னார், எம்பெருமானே, நான் உன் திருவடிகளில் வந்து சேரணும்னு ஆசைப்படுறேன். உடனே பெருமாள் சொன்னான், நீர் வந்து சேரலாமே என்ன? அப்போ தான் ஆழ்வார் சொன்னார், அடியேன் எப்படி உன்னுடைய திருவடிகளில் வந்து சேர முடியும்? நீ அடியேனிடத்தில் கிருபை பண்ணி உன் திருவடிகளில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ணினா தான் அடியேன் உன் திருவடிகளில் வந்து சேர முடியும்னார். ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கு ஒரு கைமாறு நான் ஒன்றிலேன். அப்போ கர்மயோகம் என்பதோ பக்தி யோகம் என்பதோ ஞான யோகம் என்பதோ நமக்கு ஒரு நாளும் எம்பெருமானிடத்துல கொண்டு போய் சேர்க்காது. அப்போ எது சேர்க்கும் தெரியுமா? எம்பெருமானே நீ தான் கதி என்று அவன் திருவடிகளிலே நாம் பண்ணக்கூடிய சரணாகத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கொண்டு போய் எம்பெருமான இடத்துல சேர்க்கும். அப்போது யாத்திரை என்பது என்ன? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றது. அப்போ ஒரு இடத்துலேருந்து கிளம்பணும், ஒரு இடத்துல போய் சேரணும். இது இந்த தேகத்தை கொண்டு யாத்திரை பண்ணுறோம். ஒவ்வொரு ஜென்மாவிலையும் யாத்திரையாக போயின்னு இருக்கோம். இந்த தேக யாத்திரை முடியணும்னு சொன்னால் நாம் இங்கிருந்து கிளம்பி நேராக எம்பெருமான் திருவடிகளை போய் சேரணும். அதுதான் ஆத்ம யாத்திரை. அந்த எம்பெருமானை எங்கே தேடுறது? யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த எம்பெருமானே நமக்காக ஒரு யாத்திரையாக கிளம்புறான். ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நேராக கிளம்பி வரான். வந்து நமக்காக ரொம்ப லீலைகளை நன்னா பண்ணுறான். லீலைகளை பண்ணி என்னுடைய கதைகளை யார் கேட்குறாளோ, என்னுடைய வைபவங்களை யார் சொல்கிறாளோ, அவளுக்கு மேலும் மேலும் யாத்திரையே கிடையாதுன்னு சொன்னான். இதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயம்ங்கிறதான கிரந்தத்தில் ரொம்ப அழகாக சொன்னார். எம்பெருமான் கட்டுப்பட்டான்னு சொன்னார். உடனே கட்டுட்டா யார் கட்டினான்னா? தாயார் கட்டினாள். தாயார் கட்டினாளா? இவன் கட்டுப்பட்டானா? தாயாருடைய அன்புக்கு இவன் கட்டுப்பட்டான். தாயாருடைய அன்புக்கு இவன் கட்டுப்பட்டான்னு நாம் தெரிந்து கொண்டோம்னா நமக்கு இனிமேல் ஜென்மாவே கிடையாது. இந்த ஜென்மாவோடு முடிஞ்சிடும். இதைத்தான் கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொன்னான். அர்ஜுனா, இதைத்தான் நான் ரொம்ப அழகாக சொல்கிறேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மேலே மேலே வந்து நான் அவதாரம் பண்ணுறேன். எதுக்காக தெரியுமா? உன்னுடைய ஜென்மா முடியணும்னு. அர்ஜுனா, இந்த லோகத்திலேயே பெரிய சம்சாரி யார் தெரியுமா? அர்ஜுனன் சொன்னா நான் தான் சம்சாரின்னா. உடனே கண்ணன் சொல்லிட்டான், நீ சம்சாரி கிடையாது அர்ஜுனா, நான் தான் சம்சாரி. என்ன காரணம் தெரியுமா? நான் அவதாரம் பண்ணினேன்னு தெரிஞ்சு கொடுத்தனா உன்னுடைய ஜென்மா இதோட முடிஞ்சுடும். ஆனால் உன்னை போல எத்தனை பேர் இருக்கா? ஒரு ராவணன், ஒரு விபீஷணன், ஒரு கும்பகர்ணன், ஒரு சிசுபாலன், ஒரு அர்ஜுனன், ஒரு தர்மபுத்திரன், ஒரு திரௌபதி, இத்தனை பேர் என்னுடைய திருவடிகளில் வந்து சேரணும்னா நான் எவ்வளவு அவதாரங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அர்ஜுனா, என்னுடைய அவதாரத்தை நன்றாக புரிந்து கொண்டால் உனக்கு இனிமேல் ஜென்மாவே கிடையாதுன்னு சொன்னானே, அதுதான் யாத்திரை என்பது. இந்த அழகான யாத்திரையில் நாம் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்முடைய ஆசையை நிப்பாட்டணும். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மனசு ஈடுபடுறதே அதை நிறுத்தணும். அதை நிறுத்தி எம்பெருமான் திருவடிகளில் நாம் யாத்திரை பண்ணணும்னு கிளம்பினோம்னா நாம் 2 அடி எடுத்து வச்சோம். எம்பெருமான் நமக்காக 4 அடி ஓடி வரான். ஐயோ, எனக்காக என்னிடத்துல பக்தியோடு இவன் வரானே, இவனை நான் காப்பாற்றணும்னு எம்பெருமான் நம்ம இடத்துல ஓடி வரானே,
இதைத்தான் யாத்திரை யாத்திரை என்று தெரிவிப்பார்கள். அந்த யாத்திரை என்பது இந்த உபன்யாசத்தினுடைய முக்கியமான நோக்கம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இங்கிருந்து கிளம்பி எம்பெருமான் பக்கல்ல செல்வது என்பதுதான் யாத்திரை. இதுதான் ஆத்ம யாத்திரை. தேக யாத்திரை முடியணும்னா ஆத்ம யாத்திரை வேணும். இந்த யாத்திரையை தான் பயணம்னு தமிழில் தெரிவிக்கிறா. ஓர் இடத்திலிருந்து ஓர் இடத்திற்கு சென்று சேருதல். அப்போ யாத்திரைங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் தெரியுமா? தீய பலனை கொடுப்பது என்பது யாத்திரை கிடையாது. எது நல்லதை கொடுக்குறதோ அதுதான் யாத்திரை. தீர்த்த யாத்திரைன்னு சொல்கிறோம், திருமலை யாத்திரைன்னு சொல்கிறோம், அக்ரூரர் யாத்திரைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பயணங்களாலே நமக்கு நல்லது தான் கிடைச்சதே ஒழிய ஒரு நாளும் கெடுதலான பலன் வந்து சேர்ந்ததில்லை. அந்த யாத்திரையை நாமும் பண்ண போகணும் என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கமாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.